வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒன்றிய அரசின் ஆயுத காவல் படைக்கான காவல் தேர்வு முதல் முறையாக 13 பிராந்திய மொழிகளில் நடத்தப்பட உள்ளதாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று தஞ்சை, திருவாரூர், திருச்சி, நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். விரைவில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் மீண்டும் இயக்குவது போன்று தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இளங்கலை நீட் தேர்விற்கு வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், சண்டிகரில் 14 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி போட்டியிட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு 2023-24 நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 8.25% வட்டி விகிதத்தை உயர்த்தி நிர்ணயித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். வருகின்ற பிப்ரவரி 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அமீரம் பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தர உள்ளார். சென்னையில் இன்று பராமரிப்பு பணியின் காரணமாக 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நமது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று திமுக மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே முதலாக பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்தியது தமிழ்நாடுதான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் 10 நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். MYV3 ஏட்ஸ் இயக்குனர் சக்தி ஆனந்தன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் 27க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விரைவில் GPS மூலம் சுங்க வரி வசூல் செய்யப்படுவதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக தலைவர் JP நட்டா அவர்களை இன்று சென்னையில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து நேற்று முதல் கோயம்பேட்டிலிருந்து தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் என்று பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் விவகாரம் குறித்து விவாதிக்க மறுத்ததால் மக்களவையில் இருந்து திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்து தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடியின் அரசு இந்திய பொருளாதாரத்தை சிக்கலில் இருந்து மீட்டது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.